இந்த நேரத்துல நான் இப்படி கேக்குறது உங்களுக்கு தப்பா கூட தெரியலாம். ஆனா இறந்தவங்களுக்காக இருக்கிறவளோட வாழ்க்கைய அழிச்சிடக்கூடாது இல்லையா? அதான் இப்படி கேட்டுட்டேன். அபி வாழ வேண்டிய பொண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் கேக்குறேன். நீங்க கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல சம்பந்தி. உங்க மருமகளை நீங்க கூப்பிடுறீங்க, இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா சம்பந்தி, நீங்க அபியை உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. அவ இங்க இருந்த அனுவை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா. உங்க வீட்டுக்கு வந்தாலும் அது கொஞ்சம் நிம்மதியா இருப்பா இல்லையா? கூட்டிட்டு போங்க சம்பந்தி. என் மருமகளை நான் வீட்டுக்கு முதல் தடவை கூட்டிட்டு போறேன். தனியா அவளை கூட்டிட்டு போக கூடாது. நீங்க 2 பேரும் அவ கூட வாங்களே. சம்பந்தி, இறப்பு நடந்த வீடு இல்லைங்களா, இந்த நேரத்துல வீட்டை பூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே இருக்கேன். நீங்க வேணா தெய்வனை நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. சரிங்க சம்பந்தி. லெக் பீஸோட பிரியாணி கிடைச்சோம், அதை பார்க்க தான் முடியுது, திங்க முடியலையே. என்னம்மா சொல்ற? என்னத்த சொல்றது, ஏதோ நம்ம நேரம் சரியா இருக்கிறதால அந்த சந்தோஷ் சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்காக அவன் உன் கழுத்துல தாலி கட்டி உனக்கு புருஷன் ஆயிட்டான். தம்பி இல்லாட்டியும் அண்ணன் உன் கழுத்துல தாலி கட்டினதால நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்ட. எப்படியோ நாம எஸ்கேப் ஆயிட்டோம். இல்லைன்னா நாம அனுவ கொன்னதுக்கு இந்நேரம் 2 பேரும் ஜெயில இருந்திருக்கணும். ஷூமா, அதான் தப்பிச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கா? இல்லடி, நாம கொலைகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். எங்க அண்ணன் சொத்த ஆட்டைய போட்டு அனுபவிக்க போறோம். இத்தனை நாள் நம்ம கண்ட ட்ரீம் எல்லாம் நடக்க போகுது. நமக்கு தானா எல்லாம் நடக்குது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடலான்னு பார்த்தா இதுங்க என்னடானா கப்பல் கொந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. பாரு, அந்த சீதா வேற யார் பேச்சையும் கேட்காம அபி அந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவேன்னு வம்படியா போயிருக்கா. போனவளை இன்னும் காணோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியலையே. என்ன வேணாலும் நடக்கலாமா? அத்தை அபியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கூட அபி இந்த வீட்டு மருமக கிடையாது, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி தான். தம்பி, அந்த பூக்கடையில் பாட்டுப்பா. அம்மா, என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, முதல்ல மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போற, அவளை வெறும் தலையோட கூட்டிட்டு போக முடியுமா? அதான் பூ வாங்கிட்டு போலான்னு. சரிம்மா. ஒரு 5 முழம் பூ கொடுங்க. இந்தா தரேம்மா. கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. சம்மந்தி, வச்சு விடுங்க. அதுவும் அக்கா வந்துட்டாங்களே. அபி, இருமா. முதல் தடவையா நம்ம வீட்டுக்குள்ள மருமகளா வரப்போற, உன் புருஷனோட சேர்ந்துதான் வரணும். இரு.
இதுல புருஷன் கூட வேற உள்ள வரணுமா? இப்ப வந்துடுறேன், நீங்க வாங்க சம்மந்தி. சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ், டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே வா, வந்து உன் பொண்டாட்டி கூட நில்லு. அந்த ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை, நான் இங்கே இருக்கேன். டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அபி நம்ம வீட்டுக்குள்ள மருமகளா வரப்போறா. அப்படி அவ வரும்போது அவளோட புருஷன் நீ அவ பக்கத்துல இருக்கணும். அதுதான்டா சம்பிரதாயம். ஒன்றும் தேவையில்லைம்மா. சஞ்சீவ், நீங்க என்ன மதிக்கிறதா இருந்தா அபி பக்கத்துல வந்து நில்லு. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். அம்மா நான் சொல்றேன், என் பேச்ச நீ கேப்பியா கேட்க மாட்டியா? என்ன சீதா ஒரு வார்த்தை சொன்ன உடனே பொசுக்குன்னு இப்படி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு நிக்கிறா? ஐயோ, இவனை நம்பவே முடியாது. நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். என்னடா யோசிக்கிற? அவ பக்கத்துல போய் நில்லு போ. சுமதி, ஆரத்தி ரெடியா? இத கொண்டு வரேம்மா. குடு. இந்தாங்கம்மா. அந்த நவதானியத்தை எடுத்துட்டு வா. சரிம்மா. இத வெளியில ஊத்திரு. அபி இத உதைச்சிட்டு நீங்க 2 பேருமே வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. அக்கா மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட வீடு இது. அவ வர வேண்டிய வீட்டுக்கு நான் மட்டும் வரனே. அபி என்னமா யோசிக்கிற? உள்ள வாமா.